மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மாமியார் வீடு போன எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. மாமியார் வீட்டுக்கு மருமகளா வந்த கோமலி மாமியார் சூரியகாந்தம் எல்லாத்துக்குமே திட்டும்போது ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. சூரியகாந்த கோமலியை எல்லா விஷயத்திலையும் குறை சொல்றது, கடைசியில அதிரச விஷயத்துல எல்லார் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தினது. அப்போ கோமலியோட மாமனாரான ராமாராவ் நேரத்துக்கு சரியா வந்து சூரியகாந்தத்துக்கு அவங்க பண்ணது தப்புன்னு தெரிய வச்சாரு. அப்போ தப்ப தெரிஞ்சுக்கிட்ட மாமியார் மருமகளை பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா புதுசா மாமியார் மருமக 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறது நல்லபடியா இருந்துச்சா, இல்ல இவங்க 2 பேரும் நல்லபடியா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுற யாராவது அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையை மூட்டி விட்டுட்டாங்களா பார்க்கலாம். கோமலி அவளுடைய துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணி புருஷன் கூட சேர்ந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற அவளுடைய பிறந்த வீட்டுக்கு போனா. அப்ப வழியில ராஜேஷ், பாத்தியா கோமலி, அப்பா சொன்னதும் அம்மா எப்படி கேட்டுக்கிட்டாங்க. அம்மா நல்லவங்க தான், என்ன கொஞ்சம் பழைய காலத்து ஆளு. அம்மா சொல்றத வச்சு எதுவும் கவலைப்படாத. எனக்கு புரிஞ்சுதுங்க. அத்தைய பார்க்கும்போது எங்க அம்மா ஞாபகம் தான் வருது. எங்க அம்மாவும் அப்படிதான். கோமலி பிறந்த வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா உடம்பு முடியாம படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு மருமகனை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாமா வா, எப்படி இருக்க? வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. நான் நல்லா இருக்கேம்மா. இப்ப ஜுரம் குறைஞ்சிருக்கா? உன்னை பார்த்ததுமே எனக்கு பாதி குணமாயிடுச்சுமா. ராத்திரியிலிருந்து கொஞ்சம் உடம்பு கனகனன்னு இருக்கு, அவ்வளவுதான். உங்க அப்பா பதட்டமா உனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ராஜேஷ் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு நான் அப்புறமா வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அம்மாவோட காலை பிடிச்சிக்கிட்டு கோமலி பேச ஆரம்பிச்சா. உங்க மாமியார் உன்னை எப்படிமா பாத்துக்கிறாங்க? உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? எங்க அத்தை ரொம்ப நல்லவங்கம்மா. என்னை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் பக்கத்துல நின்று கத்து கொடுக்கறாங்க. முதல்ல கொஞ்சம் பயமா இருந்துச்சு, இப்ப பழகி போச்சு. கோமலி புகுந்த வீட்டுல நடந்தது எதுவுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லல. அவங்க மாமியார் பேசுற விதம், இங்க அனுப்புறதுக்கு முடியாதுன்னு சொன்னது, அதிரச விஷயத்துல கோமலியை அவமானப்படுத்தினது, இது எதையுமே அவங்க அம்மா கிட்ட கோமலி மட்டும் சொல்லவே இல்லை. ரொம்ப நல்லதுமா. மாமியார் வீட்டுல எப்பவுமே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். மாமியார் வயசானவங்க, அவங்க சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுக்குள்ள ஏதாவது நல்ல எண்ணம் தான் இருக்கும். அவங்க மனசு ஜெயிச்சிட்டல, எனக்கு அது போதும். கோமலி பிறந்த வீட்டுக்கு போனதும் வீடு அமைதியாயிடுச்சு. வீடே வெறிச்சோடி இருந்த மாதிரி சூரியகாந்தத்துக்கு தோணுச்சு. மதிய நேரம் வயலுக்கு கொண்டு போக கஞ்சி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது கோமலி கூட இருந்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த பொண்ணு தினமும் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கா, தனியா எல்லாம் செய்யும் போதுதான் தெரியுது. ஆனா கொஞ்சம் கூட சோர்வடையவே மாட்டா. பம்பர மாதிரி வீடு முழுக்க சுத்திக்கிட்டு இருப்பா இந்த பொண்ணு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பங்கஜம் வந்தா. என்ன சூரியகாந்தம், வீட்டுல மருமகளை காணோம், என்ன ஆச்சு? மருமகளை விரட்டிட்டியா என்ன? 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள சண்டை முத்தி போச்சா? அட, எப்பவுமே கெட்டதாதான் யோசிப்பியா நீ? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பார்க்க போயிருக்கா. இங்க வந்து 2 மாசம் ஆச்சுல்ல, நான் தான் 2 நாள் தங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன். என் மருமக ரொம்ப நல்லவ. போறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் போனா. ஓஹோ அப்படியா? நான் அதான் தப்பா நினைச்சிட்டேன் போல. பங்கஜ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தான் மருமகளை பத்தி அவங்க பெருமையா பேசினது சூரியகாந்தத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாயந்தரம் ராமாராவும் ராஜேஷும் வீட்டுக்கு வந்தாங்க. மருமக வீட்டில் இல்லைன்னா வீடு ரொம்ப அமைதியா இருக்குல்ல காந்தம்? ஆமாம்மா, அவ இருந்தா அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருப்பா. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் கோமலி கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. சூரியகாந்த் தான் கால் அட்டன் பண்ணாங்க. அத்தை, நான் தான் கோமலி. சொல்லு கோமலி, உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? ஜுரம் குறைஞ்சிருக்கு அத்தை. நான் நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். அங்க வேலையெல்லாம். இங்க வேலையை பத்தியெல்லாம் கவலைப்படாத. உங்க அம்மா கூடவே இரு. அவங்களுக்கு குணமானதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். இன்னொரு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கோ. ஃபோன் வச்சதுக்கு அப்புறமா சூரியகாந்தத்துடைய முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு இருந்துச்சு. தான் மருமக மேல அவங்களுக்கு பாசம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் சாயந்தர நேரம் கோமலி அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டா. கையில ஒரு பையும் இருந்துச்சு. வாசலையே கோமலிக்காக காத்துக்கிட்டு இருந்த சூரியகாந்தம் கோமலியை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. வாமா கோமலி, இப்பதான் வந்தியா? பயணம் எப்படி இருந்துச்சு? ஆமா, அம்மாவுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல அத்தை. இந்தாங்க, அம்மா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி இந்த ரவா லட்டு செஞ்சு கொடுத்தாங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ரவா லட்டா? எனக்காகவா? ஐயோ பாவம், ஏன் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்? என் மருமக என்னை பத்தி பிறந்த வீட்டுல ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பா போல. அதான் அவங்க அம்மா எனக்காக பாசமா செஞ்சிருக்காங்க. அந்த ரவா லட்டுல இருந்த இனிப்பை விட
கோமலி அவங்க மாமியார் மேல காட்டின பாசம் அதை விட இனிப்பா இருந்துச்சு. கோமலி வந்ததுக்கு அப்புறம் வீடு மறுபடியும் கலகலப்பா மாறுச்சு. கோமலி குளிச்சு முடிச்சிட்டு வரதுக்குள்ள சூரியகாந்தா அவளுக்காக சூடா காஃபி போட்டு கொண்டு வந்தாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கல, இந்தா இந்த காஃபியை குடி. அத்தை, நீங்க எனக்காக காஃபி போட்டீங்களா? கோமலிக்கு அந்த சின்ன விஷயமும் ரொம்ப பெருசாதான் தெரிஞ்சிச்சு. மாமியார் அவ மேல காட்டுற பாசம் அவளுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் அப்படியே நிலைக்கல. அவங்க 2 பேரோட பாசத்துக்கு ஒரு சோதனையும் வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா சாயந்தர நேரம் ராமாராவும் ராஜேஷும் ரொம்பவும் சோர்வடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தாங்க. வாடி போயிருந்த அவங்களுடைய முகங்களை பார்த்ததும் சூரியகாந்தம் பதட்டமா, என்னங்காச்சு, ஏன் எப்படி இருக்கீங்க? டே ராஜேஷ், அப்பா ஏன் இப்படி இருக்காரு? அம்மா, வயல்ல பம்பு செட்டில் இருந்த மோட்டரு எரிஞ்சு போச்சுமா. என்னது, எரிஞ்சு போச்சா? இப்போ என்னடா பண்றது? அதுதான் எனக்கும் புரியல காந்தம். விளைச்சல் அறுவடைக்கு வர்ற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சே. புது மோட்டார் வாங்கணும்னா 50,000 வரைக்கும் செலவாகும். நம்மக்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லையே. அப்பா, யாருக்கிட்டையாவது கடன் கேட்கலாமா? வேணாண்டா. யாருக்கிட்ட கடன் வாங்கினாலும் வட்டி மேலே வட்டியாக போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வயலையே எழுதி வாங்கிடுவாங்க. இப்படி புள்ளையும் புருஷனும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு சூரியகாந்தத்துக்கு என்னடா பண்ண போறோம் அப்படின்னு அவங்க பாவம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சமையல் அறையில சமைச்சுக்கிட்டே கோமலி இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கும் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப என்ன பண்றது? யாருக்கிட்டையாவது பண உதவி கேளுங்க. யாருக்கிட்ட கேட்டாலும் கொடுக்குற நிலமையில அவங்க இல்லை. எல்லாருக்குமே இது அறுவடை காலம்தான். யாருக்கிட்டையும் பணம் இருக்காது. அன்னைக்கு ராத்திரி யாருக்குமே தூக்கம் கூட வரல. யாரும் சரியா சாப்பிடவும் இல்ல. முக்கியமா சூரியகாந்தம் ரொம்ப வருத்தத்தோட திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கோமலிக்கு கூட தூக்கம் வரல. மாமனார் ஒரு பக்கம் கவலையா இருந்தா, மாமியார் ஒரு பக்கம் கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் என்னோட குடும்பம். என் குடும்ப கஷ்டத்துல இருக்கும்போது நான் இதுக்காக ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன செய்யுது அப்படின்னு கோமலி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில பூஜை அறையில உட்காந்துக்கிட்டு சூரியகாந்தம், கடவுளே, நீதான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கும் போது அங்க கோமலி வந்தா. அவ கையில ஒரு சின்ன பை இருந்துச்சு. அத்தை. என்னம்மா? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நீங்க பெரியவங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டிருக்க கூடாதுதான். ஆனா நேத்து நீங்க பேசினதை நான் கேட்டுட்டேன். அதுல என்னம்மா தப்பு இருக்கு? பரவாயில்ல, விடுமா. அத்தை, தயவு செஞ்சு இதை எடுத்துக்கிறீங்களா? கோமலி, என்ன இது? உன் கல்யாணத்துக்கு போட்ட நகையாச்சே, இது எதுக்கு? அத்தை, இது எங்க வீட்ல எனக்கு போட்ட நகை தான். இதை அடகு வச்சு நம்ம மோட்டார் வாங்கிடலாம். விளைச்சல் வந்ததுக்கு அப்புறமா இதை மீட்டு எடுத்துக்கலாம். பைத்தியக்கார பொண்ணே, என்ன இது? கல்யாணத்துக்கு வாங்கின நகை எல்லாத்தையும் வைக்கலாங்கிற? அதெல்லாம் வேணாம். அத்தை, வேண்டான்னு சொல்லாதீங்க. வயல்ல வளர்ந்த விளைச்சல் எல்லாம் வீணா போறதை விடவா இந்த நகை எனக்கு ரொம்ப முக்கியம். நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே. நம்ம வீட்டுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே. விளைச்சல் வீணா போச்சுன்னா அதை பார்த்து நம்ம எல்லாரும் வருத்தப்படுவோம்ல அப்படின்னு ரொம்ப அப்பாவியா பேசின தான் மருமகளை பார்த்ததும் சூரியகாந்த கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வந்துச்சு. மருமகளுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு நினைச்சு அவங்க ஹாலுக்கு வந்தாங்க. அப்ப ராமாராவும் ராஜேஷும் அங்க உட்காந்துருந்தாங்க. என்னங்க, பாருங்க உங்க மருமக என்ன பண்ணிருக்கான்னு அப்படின்னு நகையை கொண்டு போய் முன்னாடி வச்சாங்க. அப்ப ராமாராவ் அந்த நகையை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அம்மாடி கோமலி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இல்ல, மகாலட்சுமியா வந்திருக்க. உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசு. கோமலி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனாலும் கோமலி, இந்த நகையெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. நாங்க வேற வழி பாத்துக்கிறோம். அத்தை, இது என்னோட முடிவு. நீங்க இதை ஏத்துக்கணும். இல்லனா நான் ரொம்ப கவலைப்படுவேன். அப்படி கோமலி முடிவா சொன்னதுனால யாராலையும் எதுவும் செய்ய முடியல. கடைசியில ராமாராவ் அந்த நகையை எடுத்துக்கிட்டாரு. சரிம்மா, நீ சொன்னதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். ஆனா நான் வாக்கு கொடுக்கறேன். விளைச்சல் என் கைக்கு வந்ததும் முதல்ல செய்ய போற வேலை வச்ச நகை எல்லாத்தையுமே மீட்டு தர்றது. அப்படி அடுத்த நாள் ராஜேஷ் ராமாராவ் 2 பேரும் பட்டணத்துக்கு போய் புது மோட்டார் வாங்கிட்டு வந்தாங்க. வயலுக்கு மறுபடியும் தண்ணி போச்சு. காஞ்சிக்கிட்டு இருந்த விளைச்சலுக்கு உயிர் வந்துச்சு. அன்னைக்கு வீட்டுல எல்லார் முகத்திலயும் கவலை போய் சந்தோஷம் வந்துச்சு. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் கோமலி தான்னு எல்லாருக்குமே தெரியும். அது நடந்ததுக்கு அப்புறமா வீட்டுல கோமலி மேல எல்லாரும் அதிகமா மரியாதைய வச்சாங்க. சூரியகாந்தம் கோமலிய மருமகளா இல்லாம மகளாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. கோமலியும் கூட ரொம்பவும் சந்தோஷமா இருந்தா. ஒரு நாள் சாயந்தர நேரம் சூரியகாந்தமும் கோமலியும் திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பங்கஜம் அங்க வந்தா. என்ன காந்தம்,
இப்பெல்லாம் மருமக மேல பாசம் பொங்குது. 2 பேரும் எப்பவுமே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. பாசம் இல்ல உயிர். இவ என் மருமக இல்ல, என் பொண்ணு. என் குடும்பத்துல ஒரு கஷ்டம் வரும்போது பெத்த பொண்ணு கூட செய்யாத உதவிய என் மருமக பண்ணிருக்கா. அப்ப அவ என் பெத்த பொண்ணு தானே. என்னத்த இது? நீ சும்மாரு. பங்கஜம், இங்க பாரு. உன்னோட மருமக மாதிரி என் மருமக இல்லாம இருக்கலாம். ஆனா என் மருமக தங்கம். அப்படி சூரியகாந்த் சொன்னதும் பங்கஜத்தோட முகம் வாடி போச்சு. எதுவும் சொல்ல முடியாம அங்கிருந்து போயிட்டா. நீ எப்பவுமே இப்படிதாம்மா சந்தோஷமா இருக்கணும். இந்த வீடு, இந்த குடும்பம் எல்லாம் உனக்கு சொந்தம். கோமலியோட கண்ணுல ஆனந்த கண்ணீர். சில நாட்களுக்கு முன்னாடி தொட்டது 90க்கு குறை சொல்லிக்கிட்டு இருந்த மாமியார் இன்னைக்கு அவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மாமியார் மருமக 2 பேரோட உறவு நல்லா இருக்கணும்னா அது பொறுத்துக்கிட்டு போறது மட்டும் இல்ல, ஒருத்தங்கள ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறதுலயும் இருக்கு. அப்படிதான் இந்த மாமியார் மருமகளோட உறவும் நல்லபடியா இருக்கணும்னு நாம நினைக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.